அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தினுடைய காரியங்களை கலாத்தியா சபைக்கு அவர் இப்படியாக எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் புறஜாதிகள் மத்தியிலே நான் செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? அந்த ஊழியம் வீணாக போகாது. நான் ஓடினதும் ஓடக்கூடியதும் வீணாகாத நம்பிக்கை எனக்கு. அதனால நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் என்ன செய்யக்கூடாது? வீணாக கூடாது. இதுவரைக்கும் நான் என்னுடைய ஓட்டம் வீணாகல, இதுவரைக்கும் என் விசுவாசம் வீணாகல, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்காக செய்த காரியம் வீணாகல, இனிமேலும் வீணாகாது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்க கர்த்தருக்காக செய்த காரியம் வீணாகல, இதுவரைக்கும் நீங்க கர்த்தருக்காக ஓடுனது வீணாகல, கர்த்தருக்காக நீங்க செய்த ஒவ்வொரு காரியம் வீணாகல, இனிமேலும் வீணாகாது. பவுல் சொல்றாரு, அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார். ஐயா, புறஜாதிகள் மக்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்து வருகிறேன். அது ஓடினதும் ஓடக்கூடியதும் என்ன கூடாது? வீணாக கூடாது. அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வீணாகலையா? சொல்லுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வீணாகல, சர்ச்சுக்கு போனது வீணாகல, கர்த்தருக்காக என்னை கொடுத்ததுல நான் வந்து வீணாகல. ஆமா ஆமா ஆமா. வீணென்று எப்போ நினைக்கிறீங்களோ உங்க மனசு துவண்டு போயிடும். வீணுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உள்ள சோர்ந்து போயிடும். ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு வீணா போச்சே நினைக்க மாட்டோமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வீணா போச்சே. ஒவ்வொரு காரியம் இருக்கட்டும், நீங்க செய்து கொண்ட காரியம் அது வேலை, நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியம் அது வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த டைம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, பிசிக்கல் மூலியமாய் உங்க சரீரத்தில் சோர்வு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வீணாய் போயிருச்சே என்று ஒரு எண்ணம் வரும். ஆனால் பவுலுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நான் ஓடினதும் எனக்கு வீண் இல்லை, ஓட போறதும் வீண் இல்லை. அல்லேலூயா. நீ ஓடி வந்ததை வீண் இல்லை என்று எப்ப நினைக்கிறீங்களோ, நீ ஓட போறதும் அப்படியே தான் உனக்கு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு ஒரு மனிதனுடைய ஓட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிறிஸ்துமஸ் செய்தி உண்டு. 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் செய்தி உண்டு. அதற்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் ஓடி வந்த அந்த ஓட்டத்துடைய பிரதிபலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நீங்க இதுவரைக்கும் ஓடி வந்த அந்த ஓட்டத்துல மேன்மை காண்றீங்களா? உள்ளம் சந்தோஷம் அடைகிறதா? துவண்டு போகிறாங்க பார்க்க போகிறோம். வேதத்தில் ஒரு மனிதன், அகிமாஸ் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ஓட்டத்தை குறித்து அந்த வேளையில பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். நீ கர்த்தருக்காக கொடுத்தது ஒரு நாள் வீணாக கூடாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாக கூடாது. நீங்க ஆராதனைக்கு எந்த வேலை இருந்தாலும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்களே, அது ஒரு நாள் வீணாக கூடாது. வாசிங்க. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அந்த சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார். சத்துருக்களுடைய கையில் இருந்து நீக்கி நியாயம் செய்தார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன்னை இந்த வருஷத்துல உன் சத்துருக்கள் கையில் இருந்து நீக்கி நியாயம் செய்தார். எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல உன்னை முடிச்சலாம் நினைச்சாங்க. எத்தனையோ சூழ்நிலை இந்த வருஷத்துல நீ எழும்பக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எத்தனையோ பேர் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை பண்ண நினைச்சாங்க. எத்தனையோ பேர் உன்னுடைய பொருளாதாரத்தில் முடக்கம்னு நினைச்சாங்க. எத்தனையோ பேர் இந்த வருஷத்துல நீ கஷ்டப்படணும்னு நினைச்சாங்க. அதை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீதி செய்தார் என்று நியாயம் செய்தார் என்ற எந்த செய்தி அம்மா சுமதி? சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விலக்கி மீட்டார்ல அந்த செய்தி கொண்டு போக ஓடட்டுமே என்றான். அகிமாசு சொல்றான், ராஜாவின் சத்துருக்கள் கையிலிருந்து ராஜாவை விலக்கி மீட்டபடினால இந்த செய்தியை நான் என்ன சொல்லணும்? ராஜா கிட்ட போய் சொல்லணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? ஓடணும். நான் என்ன செய்யணும்? ஓடணும். பக்கத்தில் சொல்லுங்க, ராஜாவின் வேலை அவசரமா இருக்கிறபடினால் நான் ஓடணும். இது வரைக்கும் ஓடுனது எனக்கு வேஸ்ட் இல்லை, இனிமேல் ஓட போறது வேஸ்ட் இல்லை.
யார் மனசார வாய் திறந்து சொன்னீங்களோ உங்களை கர்த்தர் இந்த வருஷத்துலயும் ஓட வைப்பார். சில பேர் மனசுக்குள்ள உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, முட்டிக்கால் எல்லாம் பயங்கரமா வலிக்குது, உட்காரவே முடியல, இடுப்பெல்லாம் வலிக்கு, நாங்க எங்க ஓடுறதுன்னா உங்களை இந்த இந்த இப்போ உட்காந்துருக்கீங்க, அப்புறம் படுக்க வச்சிருவார். உனக்குள்ளா இருக்கிற ஆவி உற்சாகமான ஆவி. அல்லேலூயா. உனக்குள்ளா இருக்கிற ஆவி பலமுள்ள ஆவி. உன்னுடைய சரீரம் செத்தது தான், உன்னுடைய சரீரம் பலவீனம் உள்ளதான். ஆனா உனக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உற்சாகமான ஆவியானவர். இந்த அகிமாசு சொல்றான், ஐயா ஒரு நல்ல செய்தி என்கிட்ட இருக்கு, ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, இதை என்ன செய்யறேன்? ஓடுகிறேன். யாருக்கு சொல்லுவதற்கு? ராஜாவுக்கு சொல்லுவதற்கு நான் ஓடுகிறேன்ங்கிறார். இந்த விஷயம் உண்மைதான். ஆனா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லதா இருக்கும், ஒருத்தருக்கு கெட்டதா இருக்கும். ஆமா இல்லைங்களா? ஒருத்தருக்கு நல்லதா இருக்கும், இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கும். எந்த காரியம் நீங்க எடுத்துக்கங்களேன். இப்ப இந்த டயத்துல விலைவாசி எல்லாம் பயங்கரமா ரேட்டு. விலைவாசி அந்த விலைவாசி நிறைய கொடுத்து வாங்குற நமக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஆனா வியாபாரிக்கு சரிங்களா, விலைவாசி குறைஞ்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும், விவசாயிகள் நஷ்டப்படுவாங்க. ஒரு கிலோ 30 ரூபா 40 ரூபா தக்காளி எல்லாம் வித்தது. அது ஐயோ இவ்வளவு விலையா? 100 ரூபாய்க்கு கிலோ போச்சு. 1/4 கிலோ கூட வாங்கி என்ன செய்வோம்? ரசம் வைக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட மேல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லவில்லை, நம்ம தகுதிக்கு சொல்லிட்டு இருக்கேன். முடியல, 1/4 கிலோ தக்காளி வாங்க முடியல. அப்பெல்லாம் ஐயோ இவ்வளவு விலையா, இவ்வளவு விலையா, இவ்வளவு விலையா. ஆனா ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கூட வைக்க மாட்டேங்குது. ரோட்ல என்ன செய்யறாங்க? நிறைய தக்காளி அப்படியே கொட்டு கிடக்குறாங்க. ஏன் சொல்லி காட்டுக்காரர்கிட்ட விசாரிச்சுட்டா, அந்த எடுக்கிறவங்களுக்கு கூலி கூட எங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? கட்ட மாட்டேங்குது சார், ரொம்ப நஷ்டம் சார் சொல்றாங்க. விளங்குதா? அப்ப ஒரு பக்கத்துல வெற்றி என்ன சந்தோஷம்னா, இன்னொரு பக்கத்துல என்ன இருக்கு? சங்கடமா தான் இருக்கு. இங்க ஒரு நல்ல செய்தி தான், சத்துருக்குள்ள கையில் இருந்து நீதி செய்யறான்ற நல்ல செய்தி தான். இதை நான் சொல்லுவதற்கு ஓட வேண்டும் என்று விரும்புகிறான். அதுக்கு அந்த தளபதி சொல்றாரு, இல்லப்பா சொல்லும்படிக்கு நல்ல செய்தி உங்ககிட்ட இல்லைங்கிறார். அதுக்கு கீழே இருக்கிற வசனம் பாருங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கொண்டு போக வேண்டாம், இன்னொரு நாள் நான் சொல்றேன், அந்த நாள் என்ன செய்யலாம்? செய்தியை கொண்டு போகலாம்ப்பா. இன்னைக்கு இந்த செய்தி என்ன செய்ய வேண்டாம்? கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னா இவ இருக்கணுமா வேணாமா? இருக்கணும்ல. இவ என்ன சொல்றான் பாருங்க, 21 வசனம். அது கீழே இந்த அகிமாசு பையன் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நான் ஓடட்டா ஏப்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல, கொண்டு போவதற்கு உங்ககிட்ட இப்போதைக்கு நல்ல செய்தி இல்லை, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் சொல்றேன், நீ ஓடுப்பான்னா இவன் தொடர்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான், ஓடட்டா. சில பிள்ளைகளை பாட்டு படினா படிக்கவே மாட்டாங்க, சும்மா இருக்கும்போது அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்கும்போது அவங்க பாட்டு என்ன செய்வாங்க. இவன் சொல்றான், இங்க இவன் காரியம் என்ன செய்யக்கூடாது, நீ இன்னைக்கு நீ கொண்டு போகிறதுக்கு உங்ககிட்ட நல்ல செய்தி தான், ஒரு பக்கத்து நல்ல செய்தி தான். ஆனா அந்த நல்ல செய்தியே அவங்களுக்கு ஒருவேளை துக்கமாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஒரு உதாரணம் சொல்றதுக்குல்ல, ஒரு ஏழை விவசாயி ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் ராட்டு சீட்டு விழுந்துச்சான். எத்தனை சீட்டு? 5 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய அந்த பேங்கோடைய மேனேஜர் அவங்க வீட்டுக்கே போறார். நிறுத்திட்டு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. எடுத்தோடனே 5 லட்சம் சொன்னா ஹார்ட் அட்டாக்ல அந்த ஆள் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிட. ஒரு 2000 3000 கூட முழுசா அந்த ஆள் பார்த்தது இல்லை. 5 லட்சம்னா ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவான். படிப்படியா நீ சொல்லணும், அவங்க மனசை தேற்றி அதுக்கப்புறம் முழுசா சொல்லுப்பா அப்படின்னு. இந்த மேனேஜர் போறாரு. போயிட்டு, சார் ராமசாமி யாரு? ஐயா அவர் அப்படியே வர்றாரு, வைக்கால வேலை செஞ்சு துண்டு எடுத்து இக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா பெரிய ஆபீஸர் வர்றாருன்னு சொல்லி வர்றாரு. என்னங்க ராமசாமி யாருப்பா? நான் தான். என்னையா விஷயம்? இல்லை உனக்கு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? ஐயா 3 பொம்பளை பிள்ளைங்க 2 பசங்க. சரி, அப்புறம் என்ன காடுகரெலாம் என்ன இருக்குது, விவசாயம் என்ன இருக்குது, எல்லாம் விசாரிச்சுட்டு சொல்கிறாரு,
நீ ராட்டு சீட்டு வாங்குற பழக்கம்லாம் உனக்கு இருக்கா அப்படின்னு. ஏதோ வாங்குவாங்க, அது கிடைக்காத போகிற, அப்படியே விட்டு வாங்குறதோட சரி இது விட்டுருவேன்ட்டார். சரி உனக்கு 1,00,000 உனக்கு விழுந்தா என்ன செய்வேன் அப்படின்னு. 1,00,000 விழுந்தா என்ன செய்வேன் சொல்கிறாரு. 1,00,000 விழுந்துச்சுன்னா என் 3 பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவேன் ஐயா, நிம்மதியாக நான் இருப்பேன்னாரு. சரி 2,00,000 வந்து என்ன செய்வேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்வேன். சரி 3,00,000 விழுந்தா என்ன செய்வேன். அப்போ இந்த விவசாயி வந்து டென்ஷன் ஆகுறார். வேலை அவர் தோட்டம் வேலை செஞ்சுட்டு ஓடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டென்ஷன். 3,00,000 விழுந்தா என்ன செய்வேன். 3,00,000 வந்து என்ன செய்வேன், அந்த காடு வந்து ஒரு கொஞ்சம் காட்டை என்ன செஞ்சுருக்கேன், குத்தகைக்கு வச்சிருக்கிறேன், அது அடமானத்துக்கு வச்சுருக்கேன். அந்த அடமானத்தை திரும்பி மிச்சமுக்கு காசு நான் என்ன செஞ்சிருவேன், நானும் ஏதோ கொஞ்சம் என்னோட இருப்புக்கு நான் வச்சுருப்பேன் அப்படின்னு கோபத்தில் சொல்கிறார். 5,00,000 வந்தால் என்ன செய்வேனார். 5,00,000 வந்தால் நீயே வச்சுக்கோயா. 5,00,000 வந்து ஏன்னா இவருக்கு தெரியாது அது. 5,00,000 வந்தால் நீயே வச்சுக்க சொன்னோன்னே வந்தவர் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டாராம். யாரு, நல்ல செய்தி சொல்ல வந்தவர் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார் அவர். ஏன்னா அவர் எதிர்பார்க்கல, 5,00,000 எனக்கு கொடுப்பான்னு நினைக்கல. திடீர்னு சொன்னோன்னே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த அகிமாஸ் பையன், நான் என்ன செய்கிறேன், 22 தானே வச்சுங்க. அகிமாஸ் எப்படி ஆனாலும் ஓடுவேன். என்கிட்ட நல்ல செய்தி இருக்கோ கெட்ட செய்தி இருக்கோ தெரியாது, நான் ஓடுறதான். நல்ல செய்தியா கெட்ட செய்தியா பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவன் பேர் கூசி, அவனுக்கு பின்னாடி நானும் ஓடுவேன். ஏண்டா உங்ககிட்ட நல்ல செய்தி இல்லை அதெல்லாம் தெரியாது, நான் ஓடுவேன். சர்ச்சுக்கு போறியா, ஆமா போறேன். எதுக்கு போறேன் அதெல்லாம் தெரியாது, அவங்க போறாங்க நான் போறேன். குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, எதுக்காக போறீங்க என்ன கேட்டா, அந்த அவங்க போறாங்க நானும் போறேன். பூதேவி நீ எதுக்கு போற சொல்லு. உனக்குன்னு ஒரு நோக்கம் இல்லை, உனக்குன்னு எதிர்பார்ப்பு இல்லை, உனக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லை, உனக்குன்னு ஒரு திட்டம் தெளிவு கிடையாது. அவன் போறான் நான் போறேன். இதுவா கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீ ஓடக்கூடிய ஓட்டம் அர்த்தமுள்ள ஓட்டமா இருக்கணும். நீ ஓடுற ஓட்டம் வீணாக போகிற ஓட்டமாக இருக்கக்கூடாது. உன் ஓட்டத்தில் ஒரு நிறைவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏறத்தாழ 35 வருட காலமாக இந்த ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓடுகிற ஓட்டமெல்லாம் எனக்கு நிறைவை தரவே தவிர நிம்மதியை தருவதை தர இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பேக்க தவிர ஒரு நாளும் என் கடந்த நாட்கள் என் வாலிப பிராயத்தில் நான் திரும்பி பார்த்து இது எனக்கு வீணாக போயிருச்சு என்று ஒரு நாளும் நான் நினைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமைக்குரியவர்களே, உங்களை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். உங்களை ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எதையெல்லாம் வீணாக என்று நினைக்கிறாயோ, எதெல்லாம் நிறைவு தருகிறது என்று நினைக்கிறாயோ, அவைகளை நீ உறுதிப்படுத்திக் கொள். இப்ப சொல்றான், அந்த கூசி பையன் ஓடுறான்ல, அவனோடு நானும் ஓடுவேன். எப்படி ஓடுவேன், எப்படியானாலும் ஓடுவேன். எப்படி ஓடுவேன், எப்படியானாலும் ஓடுவேன். அப்படிதான் சொல்றான், எப்படியாகிலும் ஓடுவேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கெல்லாம் ஒழுங்கும் கிரமம் இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க ஒழுங்கு கிரமம் இருக்கு இல்லையா? ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கோட்டுக்குள்ள தானே நீங்க ஓடணும். அதான் எபிரேயர் 12:1 ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுவோம். ஹல்லேலூயா. நமக்கென்று கர்த்தர் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார், அதிலே ஓட வேண்டும். ஓடுறன்னு சொல்லிட்டு அந்த கோட்டுக்கு போய் அவனை இடிச்சு இவனை இடிச்சு நீயும் போகாம போகிறவனை விடாம இருக்கக்கூடாது. நீ ஓடக்கூடிய ஓட்டம் ஒழுங்கின் ஓட்டம். நீ ஓடக்கூடிய ஓட்டம் மகிமையுள்ள ஓட்டம். நீ விசுவாசி வாழ்க்கையில வெற்றி பெறுகிற விசுவாசியாக இருக்க வேண்டும். என் புருஷனும் கச்சேரிக்க போறான்னு சொல்லி அவனும் ஓடுறான்னு நானும் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. தேவ அன்பு உன்கிட்ட இருக்கா? தேவ வசனம் உன்னோட பேசுதா? தேவனுடைய இதயம் உன் இதயம் ஒன்று போல இருக்கிறதா? நீ ஓடுற ஓட்டம் உனக்கு வீணாகாது. அல்லேலூயா. எப்படி ஆனால் நான் ஓடுவேன் என்று சொல்லி நானும் ஓடட்டுமே. என் மகனே, உனக்கு சொல்லும்படி நல்ல செய்தி இல்லாது இருக்க நீ ஓட வேண்டியது என்ன? உன்கிட்ட ஒரு சரக்கும் இல்லப்பா, எதுக்கு நீ ஓடுற? எதுக்கு நீ ஓடுற? அப்படி நீ ஓடுனா ஓட்டம் வீணாக இருக்கும். எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 23:21 வாசிங்களேன்.
இந்த அடுத்த மாசத்துல நிறைய டிவியில குறி சொல்றவங்கலாம் வந்துருவாங்க. தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தோம். இங்க யோவாப் இந்த அகிமாசை அனுப்பவில்லை. அவன் சொல்றான், நான் எப்படியாச்சும் ஓடுவேன்னு சொல்லி. ஜனவரி 1ஆம் தேதியில பாருங்க, நிறைய டிவியில நீங்க பாக்குறீங்க, நிறைய குறி சொல்றவங்க வந்துருவாங்க. ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல், அப்படின்னது ஜெயா டிவி, தந்தி டிவில எல்லாம் ஜாதகக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. இந்த வருஷம் பிறக்க போதே கேது பிறந்திருக்கு, ராகு பிறந்திருக்கு, செவ்வாய் 3வது வீட்டில் இருக்கிறான், சனியை 7வது வீட்டில் இருக்கான். இவன் எந்த வீட்டில் இருக்கான் இவனுக்கு தெரியாது. ஆனால் செவ்வாய் 4வது வீட்டில் இருக்கிறான், கேது 3வது வீட்டில் இருக்கான்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் ஏஞ்சல் டிவி, ஆசீர்வாதம் டிவி, இப்படி சில டிவிகள் இருக்கு. நம்பிக்கை டிவி, ஏஞ்சல் டிவி உட்காந்துக்கிட்டு நம்மால் உட்காந்துக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்மால் யாரு? ஊழிக்காரங்க. பெரிய நோட்டு எழுதி வச்சிருப்பாங்க, பக்கமா எழுதி வச்சிருப்பாங்க. ரஷ்யாவில் இதை நடக்க போகிறது. அப்படியே கண்ணெல்லாம் மூடி மூடி பேசும்போது அவங்க அப்போ ஸ்டைல் போடுறது, கண்ணெல்லாம் அப்படி மூடி மூடி சொல்றது அப்படிங்கிறது. என்ன சீக்கா வந்துச்சு? ஏசு ரூம்ல உட்காந்துருக்க, நல்லா தான் பேச. ரஷ்யாவில் இப்போ நடக்க போகுது, அமெரிக்கா நடக்க போகுது, இலங்கை நடக்க போகுது, ஜப்பான் நடக்க போகுது. உன் வீட்டில் நடக்க அதை சொல்றா. உன் வீட்டில் நடக்க அதை சொல்லு. அது தெரியாது உனக்கு. ஏன்னா இவன் பார்வையில தூரத்தை பார்வைதான். அந்த கடலோர இருக்கிற அந்த பட்டணங்களை குறித்து அதிகமாக தீர்க்க தரிசனங்க. கடல் பொங்கும். கடல் இருந்தால் பொங்க தானே செய்யும். கடல் பொங்காம இருக்குமா? வெள்ள சேதம் வரதான் செய்யும். மழை அதிகமாக பெய்யும். மழை ஏதோ ஒரு நாட்டில் பெய்யாம இருக்குமா? உடனே நான் தான் சொன்னேன் அப்படின்னு பக்கமா எழுதி வச்சிருப்பாங்க. பக்கமா எழுதி வச்சிருப்பாங்க. என்ன தெரியும், இந்த வருஷத்துல 3 நாள் தான் கர்த்தர் எல்லாரையும் பேசுறாராம். கர்த்தர் பேசியிருந்தா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல சொல்லுவார். ஆமா இல்லைங்களா? கர்த்தர் சொல்லியிருந்தா எல்லாத்தையும் ஒண்ணு போல சொல்லுவார். ஆனா நீங்க அதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுவாங்க. இதுதான் எரேமியா தீர்க்கன் சொல்றாரு. அந்த 21ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். அந்த தீர்க்க 1ஆம் தேதி குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை, 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி, 1ஆம் தேதி குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் என்ன செய்தார்கள்? இந்த அகிமாஸ் எப்படி ஓடுனா? செய்தியே இவங்கிட்ட இல்ல, சரக்கே இவங்கிட்ட இல்ல, ஆனாலும் ஓடுறான். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். எதுக்கு ஓடுற நீ? உங்ககிட்ட சரக்கு ஒண்ணுமே இல்லையா? உங்ககிட்ட ஒரு விவரமும் இல்ல. கர்த்தர் உங்ககிட்ட பேசல, கர்த்தர் உனக்கு அந்த வார்த்தைகள் கொடுக்கல. நீ யூகிச்சதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாய். விளங்கணும். அல்லேலூயா. அப்ப நான் அவர்களை அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோட நான் பேசினதில்லை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க, நான் ஜெபம் பண்ணும்போது இயேசு என்னுடைய அறை வீட்டுக்குள்ளே வந்தார். இப்ப இயேசு சொல்றதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப பிதா என் ரூமுக்கே வந்துட்டாரு. வந்து ஒருத்தர் சொல்றாரு, பாயாசம் குடிச்சிட்டு போனாராமா இயேசு. வந்து ஒரு வீட்டில் குடிச்சிட்டு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் மனைவி வைக்கிற பாயாசம் சூப்பரா இருக்கிறது. எப்படி இயேசுவை எப்படி மாற்றி வச்சிருக்காங்க பாருங்களேன். உன் மனைவிக்கு வச்சிரு பாயாசம் சூப்பரா இருக்கு. இன்னொருத்தர் சொன்னாரு, தேவதூதன் வந்தாராம். தேவதூதன் வந்து இறங்கி பேசிட்டு போகும்போது அவருடைய ரோமம் ஒன்று விட்டுட்டு போயிட்டாராம். இந்த ரெக்கை இருக்கும்ல, இந்த கோழி இறக்க மாதிரி, அது விட்டு போயிட்டாராம். அதெல்லாம் அவர் சேர்த்து வச்சு தலகாணியை செஞ்சுட்டாராம். தலகாணி வச்சு படுக்கும்போது அப்படியே தரிசனம் என்ன செய்யுமா? வருமா? ஏனென்றால் இதை பார்க்கிற, இப்பொழுது பதிவு செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிற அருமைக்குரியவர்களே, நீங்கள் வசனத்தில் தெளிவு இல்லாமல் இருப்பீங்கன்னா இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளம் எழும்புவார்கள். அவர்கள் நல்ல தீர்க்கதரிசிகளா கள்ள தீர்க்கதரிசிகளா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தை நீங்கள் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்கம்மா, அந்த அடுத்த வாசிங்க. அவர்களோட நான் பேசல, ஆனா அவன் சொல்றான், ஏசு வந்தாரு, பிதா வந்தாரு, அவர் வந்தார், இவன் சொல்றான். கப்சா, நம்பாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அப்ப ஏசு பேச மாட்டாரா? பிதாவாக தேவன் பேச மாட்டாரா? பேசுவார். எப்படி பேசுவார்?
யோவான் சுவிசேஷத்தில் 17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு என்ன சொல்கிற 14, 15, 16, 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன், சுயமாய் நான் ஒன்று பேசலை. எப்படி பேசலாமா? சுயமாய் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசல, கண்ணை வச்சு ஒரு காரியத்தை நான் பேசல, நான் சுயமாய் ஒன்று பேசல, பிதாவானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் சொல்லுகிறேன். விளங்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசு 3 வருஷ காலத்தில் இந்த உலகத்தில் ஊழியம் அவர் செய்திருந்தாலும் தனக்கு சுயமாய் ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்லல, பேசல. அவர் என்ன சொன்னாரோ அதான் சொன்னார். ஊழியக்காரனுடைய வார்த்தை அப்படிதான். இப்போ போஸ்ட்மேன் ஒருத்தர் இருக்கார் வைங்களேன், போஸ்ட்மேன் ஒருத்தர் வந்து ஒரு லெட்டர் வருது, எனக்கு ஒரு சென்னையிலேருந்து லெட்டர் வருது வச்சுக்கோங்களேன். அந்த லெட்டர் அவர் வந்தோடனே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வருது, அந்த லெட்டரை பிரித்து பார்த்துட்டு இதில் பெண்டிங் மிஸ்டேக் நிறையா இருக்குது, அதனால அவரே எழுதி திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா அது அப்படி என்னாகும்? என்னாகும்? வேலை போயிரும்ல. போஸ்ட்மேன் வேலை என்ன? அங்கே என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு வந்து அந்த உரியவர்கிட்ட கொடுக்கணும். ஆமாம் இல்லைங்களா? உரியவர் கொடுக்கணும். போஸ்ட்மேன் வேலைக்கு என்ன? சீல் வச்சு கொண்டு வந்து அந்த அட்ரஸை தேடி கொண்டு கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்துடைய தெளிவு நமக்கு இல்லாதனால கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக அந்த சொன்னதெல்லாம் அந்த கன்றாவையெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய சூழ்நிலை. பரிதாபத்துக்குரியவங்களாக இருக்கிறீங்க. அருமைக்குரியவர்களே, இயேசு சொன்னார், நான் சுயமாய் ஒன்று பேசல, பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதான் போஸ்ட்மேன் வேலை. அங்கே லெட்டர் என்ன வருதோ அந்த லெட்டர் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லை நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால் நான் வந்து திருத்தி அழிச்சு கொண்டு வந்து எழுதி கொடுக்குறேன்னா அது லெட்டராக என்ன செய்யாது, இருக்காது. சரி, இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போன பிறகு தேற்றோரவாளன் என்ன செய்வார், வருவார். அப்படிதான் இருக்கு. நான் போவது நலமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார், நான் போன பிறகு தேற்றவாளன் வருவார். அதாவது ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்தா அவரும் தன் சுயமாய் ஒன்று பேசாமல் நான் என்ன சொன்னனோ அவைகளை நினைப்பூட்டும்படி உங்களுக்கு சொல்லுவார். நான் சொன்னதை ஒருவேளை நீங்க மறந்துருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவாரு, நான் சொன்னதை எடுத்து உங்களுக்கு சொல்லுவார். இப்ப இந்த 3 லிங்க் பாத்தீங்களா? பிதா சொன்னதை தான் ஏசு சொல்றாரு, ஏசு சொன்னதை தான் ஆவியானவர் சொன்னார். இதுதான் ஒரு மனம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளடங்கியே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கு. வேதத்திலிருந்து சொல்லணும் தீர்க்க தரிசனம். அதான் தீர்க்க தரிசனம். இங்க என்ன சொல்றாரு, நான் அவங்க கிட்ட சொல்லாதிருந்தும் அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். திரும்புவார்கள். அப்படியே அந்த பகுதி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான காரியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வாசிங்க 32 வாசிங்களேன். இந்த இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை, செய்தி இல்லாம இருந்தும் ஓடுகிற ஒரு கூட்டம், தன்னிடத்துல கர்த்தர் சொல்லாததை சொன்னேன் என்று சொல்லுகிற கூட்டத்துடைய நிலைமை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறார். 32 பொய் சொப்பனங்கள். சொப்பனம் கண்டேன் சிஸ்டர், உன்னை குறித்து நான் சொப்பனம் கண்டேன். பிரதர், உன்னை குறித்து நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அது உண்மையா பொய்யா என்று வேதத்தின் அடிப்படையிலே அவங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இங்க சொல்றேன் பாருங்க, சொப்பனங்களையும் பொய் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லி, பொய் சொப்பனங்களை எப்படி சொல்லுவாங்களா? கர்த்தர் என்னை அமெரிக்கா கொண்டு போனார், கர்த்தர் என்னை ரஷ்யாவுக்கு கொண்டு போனார். எப்ப எங்க இதுல ஆவியில கொண்டு போனாரா? உலகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, சாலமோன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வயசான ஒரு ஐயா தான். அவர் வயசுக்கு மிஞ்சி போய் சொல்றார். ஏன்னா அவங்க என்ன செய்றாங்க, பெரிய கோட்டு போட்டிருக்காங்க, டை கட்டிருக்கிறாங்க, அந்த கண்ணாடி அந்த முகத்தை பார்த்து பெரிய கோடிச்சு பாரமா தெரியுது. அந்த ஏசு ரூம்ல உட்காந்துட்டு சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய பாஸ்டர் போய் சொல்லுவாரா? இவ்வளவு பெரிய பாஸ்டர் அப்படிப்பட்டவங்க தான் சொல்றது. வேதம் தான் நமக்கு முக்கியம், வயசு நமக்கு என்ன இல்லை முக்கியம் கிடையாது. பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து, அதுக்கு விளக்க வேற சொல்லுவாங்களாமா, விளக்கண்ண விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினால் தங்கள் வீம்புகளினாலும்
மோசம் போக்குவார்கள். வீம்புனால கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ என்ன வேலைன்னா செஞ்சுக்கோ, நீ எவ்வளவு முள்ள மாதிரி தரணும், முடிச்சு வைக்க தரணும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஜெபிக்கதெல்லாம் கிடைக்கும். எப்படியா கிடைக்கும்? கர்த்தருக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. கர்த்தருக்கு அவனுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது. இவன் இதயம் வேற இருக்கு, அவரோட இதயம் வேற இருக்கு. ஆண்டோட இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. ஆனா ஒரு அமௌண்ட் கொடுக்கிறான், ஒரு காணிக்கை கொடுக்கிறான். அவர்கள் வீம்பாக பேசும்படி இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் யாரு? பொய் சொப்பனங்களை பார்க்கிற தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்புறம் மோசம் போக்குவர்களுக்கு நான் விரோதி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் யாரா இருக்கிறாரா? விரோதி. ஆண்டவரே விரோதியா மாறி விடுவார். மனிதனுக்கு மனிதன் விரோதி வந்தா தெரியாது, ஆண்டவரே விரோதியா வந்தா தாங்க முடியுமா? நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு பொய் சொப்பனம் பார்க்கிற, பொய் தீர்க்கதரிசி சொல்றேன், அவங்களை அப்படி சொல்லி அவங்களை பெருமைக்குள்ளாக மாற்றி அவங்களை வீம்புக்காரங்களா மாற்ற நினைக்கிற, மாத்துகிற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு நான் எப்படிப்பட்டவரா இருக்கிறேன்? விரோதியா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுகிறார், நான் அவர்களை அனுப்பினதில்லப்பா, நான் அவங்களை அனுப்பினதில்லை. இந்த எரேமியா சொல்ற நேரம் பாபிலோன் தேசத்திற்கு ஜனங்கள் அடிமையாக கொண்டு போறாங்க. யூதாயா நாடு கர்த்தருடைய பார்வை விட்டு விலகி போயிருச்சு, கர்த்தரை விட்டு விட்டாங்க. அப்ப சில தீர்க்கதரிசி சொல்றாங்க, கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார், உங்களுக்கு ஆபத்து ஒன்றும் வராது, பாபிலோன் ராஜா உன்னை மேற்கொள்ள மாட்டான், நீ இன்னொரு நாட்டுக்கு 70 வருஷம் அடிமையாக நீ கொண்டு போக மாட்ட. அந்த எரேமியா சொல்லிட்டு இருக்க மாதிரி அதெல்லாம் நடக்காது என்று சொல்லி இவர்களை தப்பு பண்ணினவங்க இன்னும் தப்பு பண்ணும்படியாக, வீம்பில் இருக்கிறவங்க இன்னும் வீம்பாக இருக்கும்படியாக பாகாலை கொண்டு தீர்க்கதரிசி சொன்னார்களா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தரை கொண்டு என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி சொல்லணும். அவர்கள் பாகாலை கொண்டு சொல்லுகிறார்கள் என்று இதே அதிகாரத்தில் நீங்க வாசிக்க முடியும். சொல்றாரு, அவர்களை நான் என்ன செய்யறதில்லை, அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை. அவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கு புரோஜனமாவும் இருக்க மாட்டாங்க. அவன் வீட்டுக்கு புரோஜனப்பட மாட்டான், நாட்டுக்கும் புரோஜனப்பட மாட்டான், சபைக்கும் புரோஜனப்பட மாட்டான். ஏன்னா அவன் ஓட்டம் வீணாக இருக்கும். அவன் ஓட்டம் எப்படி இருக்கும்? பவுல் சொன்னார், நான் ஓடினதும் வீண் இல்லப்பா, ஓட போறதும் வீண் இல்லை. அல்லேலூயா. இந்த அகிமா சொன்னா, எப்படியாச்சும் நான் ஓடுவேன்ப்பா, என்கிட்ட செய்தி இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கோ இல்லையோ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஆனா நான் ஓடுறதா சொல்லிட்டு அவன் ஓடி வர்றான். சரிங்களா? ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். எப்படியா? மறுபடியும் 23 பாருங்க. அதற்கு அவன் முன்னாடியே சொன்னான், மறுபடி சொல்றான், எப்படியான என்கிட்ட இருக்கோ இல்லையா அதை பத்தி தெரியாது, நான் ஓடுவேன். அட எதுக்கு ஓடுற? அதெல்லாம் தெரியாது, நான் ஓடுறேன். இவன் லூஸ் இல்லையா? எதுக்காக போறேன்னு அவனுக்கு தெரியல, எதுக்காக ஓடுறன்னு அவனுக்கு தெரியல, ஆனா ஓடுறேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இவன் சொல்றான், எப்படி ஆனாலும் நான் நினைச்சு ஓடுவேன் என்றான். அப்பொழுது ஓடுன்னு சொல்லிட்டார். ரொம்ப சொல்லி பார்த்தாரு, முடியல. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் போகிறேன் டே போக சொல்லுவோம். கடைசி ரொம்ப சகனம் வச்சுனா போய் தொலை அப்படி சொல்ல மாட்டோமா? அப்படி தான் சொல்கிறார். சரிப்போ அப்படி ஓடுன்ட்டார். சொன்னதான் மாயம். பிடி உஷாலாம் இவங்கிட்ட பிச்சை எடுக்கணும். பயங்கரமாக ஓடுறான். வாசிங்க. சமமான பூமி வழியா ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான். கூசி யாரு? அவன்கிட்ட தான் செய்திருக்கு, அவன் தான் ஓடுனவன். ஒரிஜினல் மெதுவா ஓடுது, டூப்ளிகேட் முன்னாடி ஓடி போய் அது முந்திச்சு ஓடி போறான். குறுக்கு வழியில ஓடுறான். சமமான பூமியில ஏறி அப்படி இறங்கி கூசி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அப்படி ஓவர்டேக் பண்ணி ஓடுறான். போடும்போது ஏய் பாய் 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 பாய். இவன் பார்த்துருப்பான் கூசி, ஏன் ஓடுற? அது தெரியாது. ஓடுற எங்க ஓடுற? ராஜா கிட்ட ஓடுற, என்ன சொல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஓடுறான். ஒரிஜினல் மெதுவா ஓடுது, டூப்ளிகேட்டு பக்கத்தில் சொல்லுங்க. ஒரிஜினல் மெதுவாக ஓடுது, டூப்ளிகேட்டு வேகமாக ஓடுது. உங்களை சொல்லலை. நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டம் வீணா இல்லை மகிழ்ச்சி தரக்கூடியதா?
கூசிக்கு முந்தி கொண்டான். வேகமா ஓடுறான். இவன் இவன் பார்த்தான் கூசி எதுக்காக ஓடுறான்னு அவனுக்கே தெரியல. நமக்கு கொடுத்த வேலை பொறுப்பா செய்யணும் ஓடக்கணும். அதான் எபிரேயர் 11 பார்த்தோம், பொறுமையோடு ஓடக்கணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓடணும்? பொறுமையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. ஓடி போயிட்டான், ராஜா கிட்டே போயாச்சு. போகும்போது 27 வசனம் பாருங்க. மேலும் ஜாமக்காரன் என்றான். அவன் நல்ல மனுஷன் பாருங்கிறான். இவர் நம்பிட்டார் பாவம். அகிமாஸ் எப்படிப்பட்டவன்? நல்ல மனுஷன் தான். ஆனா என்ன செய்து கொண்டு வருவான்? இதான நம்பிக்கை. நல்ல மனுஷன்ப்பா, அவர்கிட்ட போனா நல்ல சொல்லுதான் சொல்லுவார். அந்த தெய்வம் நல்ல தெய்வம், அங்க போனா நல்லதான் நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். அவன் நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷங்கிட்ட என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நல்ல செய்தி இருக்கும். இது தாவீது நம்புறாரு. நல்ல செய்தி, அவன் நல்ல மனிதன், நல்ல செய்தி கொண்டு வருவான். உங்களை பார்த்து என்ன பார்த்து உலகம் சொல்லுது அவங்க நல்லவங்க, கிறிஸ்தவங்க, ஜபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, கோயிலுக்கு போறவங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனுஷங்க, அவங்க நல்லவங்க, நல்ல செய்தி தான் கொண்டு வருவாங்க. காபிரியேல் தூதனும் தூதர்கள் கூட்டமும் இயேசு பிறந்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை லூக்கா 2:10 நினைக்கிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல தூதர்கள் நல்ல செய்தி சொன்னார்கள். ஆமா இல்லைங்களா? அப்ப தாவீது நினைச்சாரு, வேகமாய் ஓடி வர்றதை பார்த்தா அவன் தானே, அகிமாஸ் தானே, நல்ல மனுஷன் தான். ஆனா என்ன செய்தி கொண்டு வருவான்? நல்ல செய்தி கொண்டு வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். சரி, இப்ப வந்தாச்சு. வந்த உடனே ராஜா அவர்கிட்ட கேட்கிறாரு. 29 வசனம். அகிமாஸ் யோவாப் இப்ப தாவீது கேட்கிறாரு, ஏப்பா நீ யுத்த களத்துல இருந்து வர்றிய, அங்க என் பையன் அப்சலோம் நல்லா இருக்கானா, மற்றபடி எப்படி இருக்கான்னு சொல்லி பிள்ளை குறித்து கேட்கிறார். அதான் யோவாப் சொன்னாரு, இன்னைக்கு நீ போ வேணாம்ப்பா, கொஞ்சம் லேட் பண்ணி போன்னு சொன்னா. ஏன்னா செத்தது யாரு? அப்சலோம். அப்சலோம் யாரா மாறினவன்? தாவீதுக்கு விரோதியாய் எழும்பி தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவன், தகப்பனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டவனை யோவாப் அவனை போய் என்ன செஞ்சாரு? கொன்னுட்டாரு. இப்ப சத்துருக்கு கையிலிருந்து விடுதலை தான். ஆனாலும் அந்த சந்தோஷம் கூட துக்கமா சில வேலை என்ன செய்யும்? மாறும். சந்தோஷம் தான், அது எப்படி மாறும்? சில வேலைகளை துக்கமாக மாறிவிடும். இப்ப இவங்கிட்ட கேட்கிறாரு தாவீது, ஏப்பா நல்ல செய்தி தானே? கேட்கும்போது சொல்றான், நானும் யோவாப்புனுடைய வேலைக்காரனாகி அவனும் கூசியும் எங்ககிட்ட அவர் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? அங்க அனுப்பும்போது ஒரு பெரிய சத்தம் சந்தடியாய் இருந்தது. ஆனாலும் அது இன்னதென்று எனக்கு தெரியாது. ஏண்டா இவ்வளவு தூரம் ஓடி வந்த கேட்டா, அவர் என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சத்தமா இருந்துச்சு, அதனால கேட்காம வந்துட்டேங்கிறான். எத்தனை மைல் நடந்து வந்தான்னு தெரியல, ஓடி வந்தான்னு தெரியல. ஓடின ஓட்டமெல்லாம் வேஸ்ட். நான் அந்த இடத்த போர்க்களத்திலிருந்து ஓடி வரும்போது பெரிய சத்தமா இருந்துச்சு. அந்த சத்தம் என்னவென்னு எனக்கு கிடைச்சல தெரியல, ஆனா ஓடி வந்துட்டேன். சர்ச்சுக்கு போனீங்களா, என்ன செய்தி கேட்டீங்க? அவர் மைக்கு பிடிச்சு கத்துனாரு, அகிமாஸ் என்னாரு, கூசி என்னாரு, எரேமியா என்னாரு, மற்றபடி எனக்கு ஒண்ணுமே தெரியல. வேஸ்ட். சத்தம் கேட்குது, தெளிவில்லாதனால. இவனும் அது வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளல, உறுதிப்படுத்தாமலேயே ஓடுகிறான். தாவீது நினைச்சா நல்ல மனசு நல்ல செய்தி கொண்டு வருவான்னு. என்ன செய்தி கொண்டு வந்தான்? என்ன செய்தி கொண்டு வந்தான்? நல்ல மனசு நல்ல செய்தி கொண்டு வர சொன்னார் இல்லையா? என்ன செய்தி கொண்டு வந்தான்? ஒரு செய்தி இல்லை, கெட்ட செய்தி கூட கிடையாது, ஒரு செய்தி இல்லை. ஏன்னா நடந்தது என்னன்னு எனக்கு தெரியலன்ட்டான். எதுக்காக ஐயா இவ்வளவு ஓட்டம்? எதுக்காக இவ்வளவு ஓட்டம்? ஆண்டவர் நம்புறவங்க
எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நித்தியமான வாழ்க்கை, இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த வாழ்க்கை எனக்கு சொந்தம் கிடையாது, வரப்போகிறதே நான் நாடி தேறுகிறேன். இந்த பூமிக்குரிய காரியங்களை விட பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியம் என்று இதை தெரியாம கூட்டத்தோட கூட்டமாய் வந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான். ஏன் வந்தா, ஏன் ஓடணும்னு அவனுக்கும் தெரியல, ராஜாவுக்கும் புரியும். எதுக்கு ஒரு செய்தி இல்லாம எதுக்குடா ஓடி வந்த அப்படின்னு கேட்டிருப்பாரு. கேட்க மாட்டாரா? அது கீழே இருக்கிற வசனம் பாருங்க. பின்னாடியே ஒருத்தன் வர்றான். அங்கே போய் நில்லு. பக்கத்துல வந்தா முன்னாடி செய்தி இல்லைன்னு சொன்னோடனே எங்க போய் சொல்லிட்டான், அங்க போய் நில்லு, போ போ போ, அங்க போய் நில்லு. இவ்வளவு தூரம் ஓடி வந்து கெசு வாங்கிட்டு இருக்கான். என்ன செய்ய? செய்தியே இல்லையே, ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அங்க போய் நில்லு. போய் நின்னுட்டான். நின்னு இன்னொருத்தன் வர்றான், ஓடி வர்றான். நற்செய்தி, ஆண்டவனே நற்செய்தி. பின்னாடி வந்தவன் சொல்லுகிறான் நல்ல செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தி ஓடி வந்தவங்கிட்ட எந்த விதமான செய்தியும் இல்லாதனால ஓரம் கட்டப்படுகிறான். இரண்டாவது பிந்தி வந்தவன் சொல்லுகிறான் ராஜாவுக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது உலக மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல செய்தி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிப்பா. என்றான் அந்த செய்தி. நீங்க ஃபர்ஸ்ட் வாசிச்சீங்களா வசனம் 19? அந்த செய்தியை சொல்ல போனான்னு சொல்லி அந்த செய்தி கொண்டு வந்தான். நீங்க ஓடக்கூடிய ஓட்டம் வீணாகக்கூடாது. ரொம்ப பேர் ஓடுகிறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் என்ன இல்லை, ஒரு சரக்கும் இல்லை. மாயக்காரர்களுடைய மாயத்தை நீங்கள் நம்பி விடாதீர்கள். தீர்க்கதரிசிகள் 1ஆம் தேதி வந்துடுவாங்க, நிறைய வந்துடுவாங்க. நான் ஒரு சபையில் சொன்னேன், இப்போ வெள்ளிக்கிழமை சொன்னேன், குறி சொல்லிக்கிட்டு இருந்த என்ன ஆண்டவர் சத்தியம் சொல்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தியம் சொல்ல வேண்டிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விளங்குனா விளங்குங்க, விளங்காட்டி போங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே உண்மைதானே? உண்மைதானே? 1ஆம் தேதி டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன செய்யாதீங்க. அது எப்பயோ பதிவு பண்ணினது, எப்பயோ பதிவு உள்ளத்தில், அவங்க உள்ளத்தில் நினைச்சதை அப்படியே அவங்க பேப்பரில் படித்தது, இந்த வருஷம் முழுவதும் என்ன நடந்தது எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, வெளிநாட்டு செய்தி, உள்நாட்டு செய்தி, எல்லாம் சர்வதேச செய்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுத்து தீர்க்க தரிசனமாக சொல்லிடுறாங்க. ஏமாத்திரம். நான் அவர்கள் சொல்லாமல் இருந்தும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பாதிருந்தும் அவர் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. இந்த அகிமாஸ் ஓடுனால அந்த மாதிரி ஓடுறாங்க. அப்படி நாம ஓட வேண்டாம். நம்ம ஓட்டம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஓட்டமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த 12 மாதங்கள் நீங்கள் ஓடி வந்துட்டீங்க இல்லையா? இந்த 12 மாசம் எத்தனை பிரச்சனை, எத்தனை பாடு, எத்தனை நெருக்கம், எத்தனை கண்ணீர், எத்தனை வேலையில இந்த உலக வாழ்க்கை போதும் ஆண்டவரை எடுத்துக்குங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை, பொருளாதார தேவைகள் எத்தனை, சத்துருக்களுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு வந்திருக்கிறது. அவையெல்லாம் கர்த்தர் நம்மை சாதகமாக மாற்றி இந்த 12ஆம் மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் ஓடி வந்ததும் வீணில்லை, இனிமேல் ஓட போறதும் வீணில்லை.